நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதா இருக்கு. நீட் ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அந்த நீட் தேர்வுக்கு மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில சுத்தமா போயிடுச்சு. இனிமே நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கறத இந்த செய்திகள் மூலமா நாம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் நான் கையில் எடுக்க போறேன்னா மோஸ்ட் வெல்கம், நோ ப்ராப்ளம். இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக் டேட்டாவை பார்த்து அவங்க சொன்னாங்கன்னா பேசினாங்கன்னா சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்துங்க. ஒரு பிரச்சனையா நான் பாக்குறது என்னன்னா, ஒன்னு இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதா இருக்கு. நீங்க 1975க்கு முன்னாலே பாத்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியல தான் இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொது பட்டியல்ல அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையா ஒன்னு ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பாக்குறேன். ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சுட்டு NCERT சிலபஸ்ல தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பாக்குற ஒரு பிரச்சனை என்னன்னா, போன மே மாசம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதுல சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படிச்சோம் இல்லையா? அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில சுத்தமா போயிடுச்சு. இனிமே நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கறத இந்த செய்திகள் மூலமா நாம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட் விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட் ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் நான் கையில் எடுக்க போறேன்னா மோஸ்ட் வெல்கம், நோ ப்ராப்ளம். திமுக சார்ந்த அரசியல் எல்லாம் கையில் எடுத்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்திருக்கும். எங்களுக்கு அது சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய இடத்துல நாங்க விளையாட போறோம். சோ விஜய் அவங்களும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அப்படியே அந்த கொள்கை முடிவை சார்ந்து போறாங்க, போகட்டும், சந்தோஷம். திமுக அங்கேயே இருக்கட்டும், போட்டு சந்தோஷம். அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க, சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாகும். ஏன்னா பாருங்க, பெரும் தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் மட்டும் தனித்திருக்கு. அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். 4 முனை போட்டியாக வரும்பொழுது தமிழகத்துல 25% ஓட்டு வாங்கினா எம்எல்ஏ ஆயிரலாம். அதான் 2026 தேர்தலுடைய தாக்கம். அப்ப பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தம் மட்டும் தனித்திருக்கும். இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிய அரசு, எல்லா கட்சிகளும் நீட் எதிர்ப்பு, எல்லா கட்சிகளும் இப்படியே, எல்லா கட்சிகளுக்கும் இருமொழி கொள்கை, எல்லா கட்சிகளும் அப்படி இருக்கட்டும். அவங்க மிச்சிருக்கக்கூடிய 40% ஓட்டை பிரிச்சுக்கிட்டோம். ஆனா தமிழகத்துல எத்தனையோ சதவீத மக்கள் இன்னைக்கு 3 மொழி வேணும்னு கேட்கிறாங்க. 3வது மொழி எனக்கு பிடித்த மொழி வேண்டும் என்று கேட்கின்றாங்க. அது இந்தியா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும். தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் நீட் வேண்டும் என்று சொல்கின்றாங்க. அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தான் வரப்போறாங்க. அதனால் இது எங்களுடைய அரசியலுக்கு இன்னும் பலமாக நான் பார்க்கின்றேன். விஜய் அவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து திமுக சார்ந்த கொள்கைகளை அவர்கள் எடுக்க 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 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உட்பட்ட எங்களுடைய வாக்கு, எங்களுடைய அங்கீகாரம் இருக்கக்கூடிய மக்களுடைய எங்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு அது ஆதரவா வந்துகிட்டு தான் இருக்கும். அதனால் இது அரசியல் கட்சி தலைவராக நீங்க விஜயோட கமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வரவேற்பேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுடைய அரசியலுக்கு அது நல்லது, அது எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு அது நல்லதுதான். ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக அந்த கருத்தை பார்த்தீங்கன்னா அது சரியில்லாத கருத்து என்று சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக் டேட்டாவை பார்த்து அவங்க சொன்னாங்கன்னா பேசினாங்கன்னா சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்துங்க.